நவக்கிரகத்தை போய் வழிபடணுங்கிறது தேவையே இல்லை. நவகிரக வழிபாடும் வேண்டாங்கிறீங்க, ராசி பலன் இந்த அதையும் பார்க்க கூடாது, இந்த நம்பிக்கையும் வேண்டாம். ஏன்னா கேலண்டரை டெய்லி சீட்டை கிழிக்கும் பொழுது அந்த 12 ராசியினுடைய பலனை பார்க்காம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டி அலங்காரம் பார்க்கக்கூடாது, ராஜ அலங்காரம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டி அலங்காரம் தான் பார்க்கணுங்கிறது நான் சொல்றேன். அந்த கோவலத்தை கட்டிட்டு அந்த இறைவன் வரக்குள்ள அந்த வேர்த்து அதனுடைய அந்த சக்தி பூர்வம் அந்த இதில் வந்து விழுகும். அந்த விழுகிறத வந்து யார் எடுத்து அவங்களுக்கு வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நோய் நொடியே வராது அப்படிங்கிறது தான். நான் வந்து வீட்டுக்கு விளக்கா இருக்கேன், அதனால் போக முடியாது. அவருடைய நெற்றியில் வந்து அவர் மிகப்பெரிய முருக பக்தர், அதனால் நான் திருநீர் இட முடியாதுங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது வந்து முருகனே வந்து நேரடியாக சொல்லும் பொழுது அதுக்கு விளக்கு அளிக்கப்படுகிறது, நீ தாராளமாக போய் பூசுங்கிறாரு. தினந்தோறும் மற்றவர்கள் அணிந்திருந்த திருநீரை பார்த்தாலே இவ்வளவு பொக்கிஷம் கிடைக்கிறது என்றால் நாம் தினந்தோறும் திருநீரை அணிந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதான். தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பல ரகசியங்களை நம்மளோட பகிர்ந்துக்க வந்திருக்காரு ஆன்மீக சிந்தனையாளர் மற்றும் சொற்பொழிவாளர் ஆடிட்டர் வெங்கடாச்சலம். வணக்கம் சார். சிவாய திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தரிசனம் பக்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சார். முருக யுகத்துல முருக பக்தர்கள் அதிகமாகிட்டு வர இந்த சமயத்துல ஆன்மீக பிரியர்கள் நிறைய பேரு ராசி பலன், ஜாதகம் இதெல்லாம் இப்போ வர காலத்துல அதிகமா நம்புறாங்க. அண்ட் அதுக்கான பரிகாரங்களும் வர காலத்துல புதுசா நிறைய பரிகாரங்கள் வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? முருகரை வந்து அதிகமா இப்ப வணங்குறதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப வந்து கலியுகம் நடந்துட்டு இருக்கு. கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறைய அவங்களுடைய கர்ம வினை இருக்குது பார்த்தீங்களா, அதை போக்குறதுக்காண்டி இந்த கலியுகத்தில் வந்து முருகப்பெருமான் அவதரிச்சிருக்காரு. முருகப்பெருமான் அவதரித்த பிறகுதான் இந்த உலகமே உருவாகியிருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதகத்தில் ஜோதிடத்தில் நிறைய சொல்கிறாங்க இது இப்படி இருக்குன்னு. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ஜாதகத்தை நான் நம்புறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பிறந்த நேரமும் அந்த பிறந்த நாளும் வந்து இறைவன் குறிக்கப்படுகிறது, இறைவனால் அந்த முருகனால் எழுதப்படுகிறது. அப்படி எழுதப்படும் பொழுது அந்த டைம் சரியாக இருந்தால் தான் நமக்கு வந்து அது கணிக்கிறது வந்து சரியாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து அந்த கேலண்டரில் இருக்குது பார்த்தீங்களா 12 ராசி, அந்த 12 ராசியில் வந்து அந்த மேசம் கும்பம் வரிசையாக இருக்கும். அதில் ஒன்றில் வந்து பயம் இருக்கும், ஒன்றில் நஷ்டம் இருக்கும், ஒன்றில் லாபம் இருக்கும், ஒன்றில் அதையே பார்த்து பயந்துருவாங்க. ஆனால் அதை பார்க்கக்கூடாதுங்கிறது என்பது தான். அதை பார்த்து அதில் இருக்கிறபடி அது யாருக்கும் அது நடக்கிறது கிடையாது. ஆனால் அந்த அருணகிரிநாதர் வந்து கந்தர் அலங்காரத்தில் ஒரு அழகாக ஒரு வரி சொல்லுவார், நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல்தான் என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சலங்கையும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும், அவருடைய இருத்தாள் மொத்தம் 8 இருக்கு இல்லையா, கடம்பும் சண்முகமும் தோலும் என் கண் முன் தோன்றிடினே அப்படிம்பார். இப்போ அதை எடுத்துட்டிங்கன்னா குமரேசர் இருத்தாள், சிலம்பு 2, சலங்கை 2, தண்டை 2, மொத்தம் 8 ஆயிடுச்சா. கடம்ப மாலை 1, இது நம்ம சேர்த்திங்கன்னா 9 ஆகிடும். இந்த 9 தான் நவக்கிரகம். அதனால் நவக்கிரகத்தை போய் வழிபடணுங்கிறது தேவையே இல்லை. முருகப்பெருமானை வழிபட்டால் நவக்கிரகம் நமக்கு என்னென்ன தோஷங்களை கொடுக்குதோ அத்தனையும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதான். நவகிரக வழிபாடும் வேண்டாங்கிறீங்க, ராசி பலன் இந்த அதையும் பார்க்க கூடாது, இந்த நம்பிக்கையும் வேண்டாம். ஏன்னா முருகனை கும்புறது வந்து நவக்கிரகம் வந்து அவருடைய திருவடியில வந்து ஐக்கியமாயிருக்கு. இது வந்து 9 அப்படின்னு சொல்றோம். அவருடைய 6 முகத்தையும் சேர்த்தோம்னா 9, 6, 15. இந்த 15 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை, பிரதமை, பாட்டுவம், அஷ்டமி, நவமி, துவிதியை, திருதியை, இப்படி 15 திதி வருது பார்த்தீங்கன்னா. அந்த 15 திதியும் முருகப்பெருமானுடைய அங்கத்துல தான் அடங்கி இருக்கு. இந்த 15 போக அவருடைய 12 முகங்களையும் சேர்த்தீங்கன்னா 15, 12, 27. இந்த 27 நட்சத்திரத்துல தான் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் இந்த நட்சத்திரத்தெல்லாம் பிறந்திருக்க முடியும். முருகப்பெருமானுக்கு 12 முகங்களா சார்? 6 முகம், 6 முகம், 12 கைகள். 12 கைகள், 6 முகமும் அந்த 8, 9 நவக்கிரம் சேர்த்து 15, அந்த 12 கைகளும் சேர்த்து 27. அந்த 27 நட்சத்திரத்தில் தான் அந்த உலகத்தில் அத்தனை பேரும் பிறந்தவர்களாக இருப்பாங்க. அதனால் அந்த கேலண்டரை டெய்லி சீட்டை கிழிக்கும் பொழுது அந்த 12 ராசியினுடைய பலனை பார்க்காம அன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் அஷ்டமியா நவமியாங்கிறத அதை சொன்னாவே முருகனுடைய நாமத்தை சொன்னதற்கு சமமாயிரும். அப்போ நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் அதில் போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதான். உங்களோட அனுபவத்துல சக்தி வாய்ந்த முருகர் கோவில்னா எதுன்னு நீங்க சொல்லுவீங்க? அண்ட் அதுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச ஏதாவது ஒரு உதாரணம் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
சக்தி வாய்ந்த முருகன் வந்து நம்ம வந்து எந்த ஒரு தெய்வத்தை வந்து அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த ஆறுபடை வீடு இருக்குது. ஆமா. ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்தந்த கோயிலை கும்பிடுவாங்க. ஆனால் இதில் இருக்கிறதுலே அதிக சக்தி வாய்ந்தது பழனி. ஏன் பழனி? பழனினா பழனிக்கு போனால் பணம் அதிகம், ம். விழுந்து வணங்கினால் ஆயுள் அதிகம். ம். இந்த பழனியில் வந்து அவ்வளவு ஒரு விசேஷம் இருக்குது. என்னென்னா அதில் வந்து இப்போ 6 அலங்காரம் பண்ணுவாங்க, 6 கால பூஜை நடத்துவாங்க. இதில் ஆண்டி அலங்காரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நிறைய பேர் என்ன ஆமா. பண்ணுவாங்கன்னா, ஆண்டி அலங்காரம் பார்க்கக்கூடாது, ராஜ அலங்காரம் தான் பார்க்கணும் ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டி அலங்காரம் தான் பார்க்கணுங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்டி அலங்காரம் பார்த்தா தான் நம்மளுடைய ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா, ஆணவம் அகங்காரம் அத்தனையும் குறையும். எவ்வளவுதான் வந்து ஒரு மனிதன் வந்து பகல் பூரா வந்து ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா கூட ம். இரவு போன பிறகு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தான் நம்ம படுக்க முடியும். ம். அதே மாதிரி நம்ம ஆன்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு ஆணவம் அத்தனையும் கழட்டி வச்சிடணும் அப்படிங்கிறத அந்த ஆண்டி அலங்காரத்தில் முருகப்பெருமான் சொல்கிறார். அப்போ அந்த ஆண்டியா இருக்கும் பொழுது என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, நான் எதுவுமே கொண்டு வரல, எதையுமே கொண்டு போகிறதில்ல, நான் உன்னை மாதிரியே இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஆண்டி அலங்காரத்தை பார்த்துட்டு வந்தால் நம்மள்ட்ட எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அது நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. ஆனால் முருகனுடைய பக்தி அருளும் நமக்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஆண்டி அலங்காரம் பழனியில எப்பெல்லாம் பண்ணுவாங்க? ஆண்டி அலங்காரம் பார்த்தீங்கன்னா இரவு தான் வந்து கடைசியாக அந்த ஆண்டி அலங்காரம் நடக்கும். ஓ. அந்த காலையில் வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு இது அந்த நடக்கும். காலையில செஞ்ச அலங்காரங்கள்லாம் கலைக்கப்பட்டு ஆமாம், எப்படி? கலைக்கப்பட்டு இரவில் தான் அந்த வந்து ஆண்டி அலங்காரம் வந்து அது இருக்கும். அது வந்து லவ்பீனம்னு சொல்லுவாங்க. அந்த ம். லவ்பீனம் வந்து அந்த இரவில் இருக்கும் பொழுது மறுநாள் காலையில் அதை ம். வந்து யாருக்காவது எடுத்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சில பேர் அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆண்டி அலங்காரங்கிறது வந்து அந்த லவ்வீனம் மட்டும்தான் அவர் கட்டியிருப்பார். என்னை மாதிரி ஆண்டியா இரு, ஆண்டியா இருந்தால்தான் உன்னுடைய மனமும் ஆண்டியாக இருக்கும். மனதை வந்து ஆண்டியாக வச்சுக்கிட்டுருவாங்க. எதுவுமே அந்த உள்ள ஆன்மாவுக்குள்ள வந்து எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது என்பது தான் இந்த ஆண்டி அலங்காரம். அப்புறம் சார், பழனி முருகர் சிலைக்கு வேர்க்கும் அப்படின்னு ம், சொல்றாங்க ம், இல்லையா? ம். இது மாதிரி சமீபத்துல நிறைய வீடியோ கூட நம்ம சமூக பார்த்தேன். வலைத்தளங்கள்ல ஆமாம். பார்த்திருப்போம். ம். அது உண்மையா? அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஆமாம், அது உண்மைதான். அந்த வந்து இரவில் வந்து அந்த லவ்வீனத்தை வச்சுட்டு ஆண்டி அலங்காரத்தில் வைக்கும் பொழுது அதனுடைய லவீனம்னு நீங்க சொல்றது கோவணம். ஆ, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. புரிகிற மாதிரி ஆ. லவ்வினம் என்பது வந்து கோவணம். அது வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழில் சுத்த தமிழில் சொல்லும் பொழுது கோவணம் ஆண்டி அப்படிம்பாங்க. ம். கோவணத்தை தவிர எனக்கு எதுவுமே இல்லை அப்படிம்பாங்க. இப்போ காசியிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிர்வாண சாமியார்களாக தான் போயிட்டே இருப்பாங்க. அந்த கோவணம் கூட இருக்காது. அத்தனையும் எனக்கு இறைவன் தந்தது, இதில் எனக்கு எந்த விதமான கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த இரவு நேரத்தில் அந்த லவ்வின் அந்த கோவணத்தை கட்டிட்டு அந்த இறைவன் வரக்குள்ள அந்த வேர்த்து அதனுடைய அந்த சக்தி பூரா அந்த இதில் வந்து விழுகும். அந்த விழுகிறத வந்து யார் எடுத்து அவங்களுக்கு வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நோய் நொடியே வராது அப்படிங்கிறது தான். முதல்ல அந்த அலங்காரத்தை பார்த்தாவே நமக்கு நோய் நொடிகளே வராது. முருகர் பத்தி இவ்ளோ சொல்றீங்க. முருகர் மேல அவ்ளோ ஒரு ஒரு அவ்ளோ பக்தியோட இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில முருகர் பண்ண ஏதாவது ஒரு அதிசயம் இல்லன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே நடந்த விஷயம்னா, முருகர் தான் குலதெய்வம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து இந்த நான் கடியாரம் கட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நரம்பில் வந்து ஒரு பல்ஜா ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி இருக்கும் பொழுது டாக்டர்கிட்ட என்ன போய் கட்டி சார்? சின்னமா ஒரு பல்ஜ் மாதிரி ஏதோ ஒரு ஆ. சின்ன ஒரு கட்டி மாதிரி இருந்தது. ம். அப்போ அந்த ஆர்த்தோ டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறோம். கொண்டு போய் காமிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நரம்பில் இருக்கிற கட்டியை ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஆனால் இது வந்து எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்ட்டு ஒரு மருந்து மாத்திரை ஒரு 10 நாளைக்கு எழுதி கொடுக்குறாரு. ம். அப்போ அந்த மருந்து மாத்திரையை வாங்கிட்டு வரேன். சரி ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறாங்களே, என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு என்னுடைய தாய்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். ம். அப்போ என்னுடைய தாயார் என்ன சொல்கிறாங்க, எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பல்லாண்டவருடைய திருநீரை வந்து சுருக்கு பையில் எப்போவுமே பையில் வச்சுருப்போம். ம். எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுப்பா அப்படின்ட்டு அந்த திருநீரை எடுத்து என்னுடைய நெற்றியில் பூசிட்டு கொஞ்சோண்டு டம்ளரில் தண்ணியில் ஊற்றி இதை குடிச்சிட்டு படி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த கட்டியில் இப்போவும் கை நல்லா தான் இருக்குது. அதுதான் முருகரை யார் நம்புறாங்களோ, முழு மனதோடு நம்பிக்கை வைத்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான கட்டி பயமும் கிடையாது. விழுந்துருச்சா? இல்லன்னா கட்டி உள்வாங்கிடுச்சா? கட்டி இல்ல மறைஞ்சிருச்சு. மறைஞ்சிருச்சு கட்டியே மறைஞ்சிருச்சு. மறைஞ்சிருச்சு ம். மறுநாளே மறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி சஷ்டி வந்து 36 தடவை படித்தோம்னா நமக்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயமும் வெற்றியாகும். ஒரு நாளைக்கு 36. 36 தடவை படிக்கணும். ஓகே சார். வீட்ல இப்போ
முருகர் சிலையை நிறைய பேர் வச்சு வழிபடுறாங்க. பொதுவா சிலைகளை வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. சிலைகளை வீட்டுல வச்சு வழிபடலாமா? குறிப்பா முருகர் சிலையை வீட்டுல வச்சு வழிபடலாமா சார்? முருகர் சிலையை வச்சு வழிபடுறதுனால எந்த விதமான தப்புமே கிடையாது. ஏன்னா முருகருக்கு 2 மனைவி, வள்ளி தெய்வானை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து வீட்டில் வச்சு நல்லா தாராளமாக வழிபடலாம். பாம்பன் சுவாமிகள் வந்து இங்கே திருவான்மியூரில் தான் சமாதி அடைஞ்சிருக்காங்க. அவருக்கு ஒரு நாள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாத பொழுது முருகனே நேரடியாக காட்சி தந்து அவருடைய மனைவிட்ட வந்து இந்த திருநீரை எடுத்து அவருடைய கணவருடைய நெற்றியில் பூசு, எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்க, நான் வந்து வீட்டுக்கு விளக்கா இருக்கேன், அதனால் போக முடியாது. அவருடைய நெற்றியில் வந்து அவர் மிகப்பெரிய முருக பக்தர், அதனால் நான் திருநீர் இட முடியாதுங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது வந்து முருகனே வந்து நேரடியாக சொல்லும் பொழுது அதுக்கு விளக்கு அளிக்கப்படுகிறது, நீ தாராளமாக போய் பூசுங்கிறாரு. அவருடைய மனைவி அப்படி கொண்டு போய் அந்த திருநீரை தன்னுடைய கணவருக்கு பூசும் பொழுது மறுநாளே அவர் குணமாகி எழுந்துடுறார். அதனால் அதுக்கே விளக்கு இல்லைங்கும் பொழுது முருகப்பெருமானை யாரெல்லாம் முழுமையாக நம்புகிறார்களோ அது வீட்லேயே செலவு வச்சு கும்பிடலாம். சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும், இடமும் சுத்தமாக இருக்கணும். திருநீற்று பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி வழிபடலாம்? திருநீற்று பதிகம்ங்கிறது, அதாவது திருநீர் வந்து அதில் ஒரு கதையே சொல்லலாம். திருநீற்றினால் வந்து மகிமை இருக்கிறது. அதான் ஆமாம், திருநீற்றில் என்ன மகிமை இருக்குன்னா, அந்த கதையை ஒரு சின்ன குட்டி கதையாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு நெசவாளியும் அவருடைய மனைவி கண்ணம்மாள் 2 பேர் இருக்காங்க. ஆனால் அவர் கண்ணம்மாள் என்ன சொல்கிறான், இந்த ஊரில் ஒரு முனிவர் வந்திருக்காருங்க, எப்போவுமே நமக்கு வறுமையாக இருக்கிறது, ஏதாவது நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது வளம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதை போய் நீங்கள் முனிவர்கிட்ட கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நெசவாளி என்ன பண்ணுறான், அந்த முனிவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், நீ ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கோ ஒரு முருகன் கோயிலுக்கோ போய் ஒரு பழந்தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நெசவாளி சொல்கிறான், எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் வேலை பார்த்தா 200 ரூபா தான் சம்பளம் கிடைக்கும். ஆனால் நான் வந்து கோயிலுக்கு போய் பழந்தேங்காய் அர்ச்சனை எல்லாம் பண்ணால் அதில் ஒரு 50 ரூபா செலவாயிரும், அதனால் எனக்கு அது முடியாது, வேறு எளிமையான வழி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறாரு, நீ தினம் கோயிலுக்காவது போயிட்டு வா, பழந்தேங்காய் அர்ச்சனைலாம் பண்ண வேண்டாம், கோயிலுக்காவது போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ மறுபடி என்ன சொல்கிறேன், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் 2 மணி நேரம் ஆகும், மறுபடி என்னுடைய சம்பளம் 200 இல்லை 20 ரூபா மறுபடி செலவாயிரும், அதனால் வேறு ஏதாவது எளிமையான வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இவனோட என்னடா பெரிய தொந்தரவாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உனக்கு எளிமையான வழி சொல்கிறேன், யாரெல்லாம் திருநீர் பூசியிருக்காங்களோ அவருடைய முகத்தை நீ தினந்தோறும் குளிச்சு முழுகி, யார் திருநீர் அவருடைய நெற்றியிலே பூசியிருக்காங்களோ அவரை பார்த்துட்டு தான் நீ உணவு உண்ண வேண்டும். உடனே அந்த நெசவாளி என்ன பண்ணா, இது எனக்கு ரொம்ப எளிமையான வழி, எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே ஒருத்தர் இருக்கார், செட்டியார் இருக்கார், அவர் தினந்தோறும் குளிச்சு மொழியும் ஆச்சாரமாக திருநீர் பூசியிருப்பார், நான் அவரை பார்த்துட்டு நான் உணவு இப்படியே செஞ்சுட்டே வரேன். ஒரு 40 நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் வந்து அவர் வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போன பிறகு இவன் என்ன பண்ணுறான், இப்போ ஆள் இல்லையே, தன்னுடைய மனைவி கண்ணம்மாள்கிட்ட கேட்குறான், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் அவரை பார்க்கல, திருநீர் பூசியிருக்கிறவரை பார்க்கல, அதனால் எனக்கு இன்றைக்கி மட்டும் உணவு கொடுங்குறான். இல்லை இல்லை, அதெல்லாம் தெய்வ குத்தமாயிரும், நீ யாரையாவது பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தெருக்கோடியில் வந்து குப்பண்ணான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஆச்சாரமாக இருப்பார், அவர் தினந்தோறும் குளிச்சுட்டு திருநீர் பூசியிருப்பார், நீ அவரை போய் பார்த்துட்டு வாங்குறான். சரின்ட்டு அங்கே வேகமாக ஓடி போய் பார்க்குறான், அங்கே அவரும் இல்லை, அவர் வீடு பூட்டியிருக்கு. இப்போ மறுபடி திருப்பி வீட்டுக்கு வந்து மனைவிட்ட சொல்கிறான், இல்லை இல்லை இன்றைக்கி யாராக இருந்தாலும் நீ பார்த்துட்டு வந்தால் தான் உனக்கு சாப்பாடு டிஃபன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஊரு கடைசியில் ஒரு குயவன் ஒருத்தர் இருக்கார், அவர் தினந்தோறும் மண்ணை தொட்டு விண்ணை வணங்கித்தான் அவர் வந்து எந்த வேலையும் ஆரம்பிப்பார், அவர் திருநீர் பூசியிருப்பார், நீ அவர் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அங்கே ஓடி போய் பார்க்கும் பொழுது அந்த தோட்டத்துக்கு போகிறான். அப்போ தான் அந்த குயவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய தோட்டத்தில் வந்து மண்ணை தோண்டிட்டு இருக்கான். மண்ணை தோண்டிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு சின்ன, என்றைக்குமே மண்ணை தோண்டுவான், அன்னைக்குன்னு பார்த்து ஒரு டங் டங்னு ஒரு சத்தம் கேட்குது. இவன் அந்த நெசவாளி அங்கே ஓடி போய் பார்க்கும் பொழுது அவன் அந்த மண்ணை தோண்டிட்டு அப்படி நிமிருவான் பார்த்தீங்களா, அப்படி நிமிரும் பொழுது அவனுடைய நெற்றியில் திருநீர் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், பார்த்துட்டேன் அப்படிங்கிறான், பார்த்துட்டேங்கிற. அவன் என்ன நினைக்கிறான், சரி நமக்கு தானே அந்த டங் டங்னு கேட்டதில் மிகப்பெரிய ஒரு பானை, அந்த பானையில் 1000 பொற்காசுகள் இருக்குது, நம்ம தானே இதை பார்த்தேன், இவன் என்னத்தை பார்த்துட்டேன்னு சொல்கிறானே, டே நில்றா அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு இவன் ஓடுறான். சரின்ட்டு வேகமாக ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி, நில்றான், நீ பார்த்துட்டு இல்லை, உனக்கு பாதி தர்றேன் அப்படிங்கிறான்.
டேய் நான் பார்த்தது என்ன உன்னுடைய திருநீரை தானே பார்த்தேன், நீ என்ன திருநீரில் எப்படி பாதி தருவ அப்படிங்கிறான். இல்லை இல்லை, நான் தோண்டும் பொழுது எனக்கு வந்து 1000 பொற்காசுகள் கிடைச்சி அதில் ஒரு 500 பொற்காசுகளை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது நம்ம பார்த்தது திருநீரை, ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து 500 பொற்காசுகள் கிடைச்சிருக்கு. ஆக திருநீற்றுடைய மகிமை தான் தினந்தோறும் மற்றவர்கள் அணிந்திருந்த திருநீரை பார்த்தாலே இவ்வளவு பொக்கிஷம் கிடைக்கிறது என்றால் நாம் தினந்தோறும் திருநீரை அணிந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம தினந்தோறும் திருநீர் அணிகிறோம்னா நமக்கு வரக்கூடிய கர்ம வினைகளும் பனி போல மறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான். திருநீர் அணிவதனால நாம மட்டும் இல்ல, நம்மளை எதிர்கொள்ற எதிர்கொள்றவங்களுக்கு நல்லதே மனிதர்களுக்கும் நடக்கும் நல்லதே அப்படிங்கிறது தான். நடக்கும். இது வரைக்கும் நீங்க சொன்ன ஆன்மீக தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.